Hey guys, இப்போ Flipkart அப்புறம் Amazon ரெண்டுலையுமே ப்ரைம் யூசர்ஸ்க்கு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆஃபர் சம்மந்தமான வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலனா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து ஆஃபர் ஸ்டார்ட் பண்ண நைட்டு 12 மணிலேருந்தே எல்லா ஆஃபர்ஸுமே டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஆஃபர் எதிர்பார்க்காம எக்கச்சக்கமாக வந்தது. உதாரணத்துக்கு வேர்பூலோட ஒரு 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்தது. கொஞ்ச நேரம் தான் இருந்தது, அதெல்லாம் வந்து தாறுமாறான டீலாக இருந்தது. கேமிங் சேர் வாங்கணும்னா 5000 ரூபாய் அதுக்கு கீழே வந்தது. இது எல்லாமே சூப்பரான ஆஃபர்ஸாக இருந்தது. டிவிக்குமே சூப்பரான ஆஃபர்ஸ் இருந்தது. ஒருவேளை நீங்கள் இன்னுமே டெலகிராமில் இல்லைன்னா டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா அட் ஆஃபர்ஸ் 2020 டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஜாயின் கூட பண்ண வேணாங்க, செக் பண்ணி பாருங்கள் ஆஃபர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நீங்கள் என்னதான் ஆஃபர்லேயே வந்தாலும் வாங்கக்கூடாத மொபைல்ஸ் என்னென்ன, ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே எக்கச்சக்க மொபைல் டீல்ஸ் இருக்குங்க. இதில் ஒரு சில மொபைல் டீல்ஸ் தான் வாங்கவே கூடாது அப்படின்ற லிஸ்ட்டில் வரும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்னென்னா, ரெட்மியோட ரெட்மி 13C இந்த மொபைல் வாங்கிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதனோட ப்ரைஸ் வந்து 9500 ரூபாய் வருது. இந்த 9500 ரூபாய்க்கு இப்போ இது ஒர்த் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து போகோவோட போகோ M6 Pro பார்த்தீங்க அப்படின்னா 9000 ரூபாய் ப்ரைஸ்லேயே கிடைக்குது. அது இதை விட பவர்ஃபுல்லான மொபைல், ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வித் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட கிடைக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கொடுத்து வாங்குறது ஒர்த் இல்லை. அதை நீங்கள் வந்து அமேசான்லையும் வாங்கலாம், அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லையும் வாங்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி போகோ M6 வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும்னு லிஸ்ட்டில் இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு பதிலாகவும் போகோட M6 Pro தான் வாங்கணும்னு சொல்லுவேன். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ரெட்மியோட 13C போகோ M6 ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி மொபைல் தான். 13Cக்கு பதிலாக நீங்கள் போகோ M6 கூட வாங்கலாம். 8300 ரூபாய் ப்ரைஸில் தான் உங்களுக்கு வருது. அடுத்து ஐக்யூவோட ஐக்யூ நியோ 7 Pro வாங்காதீங்க. ஏன்னா வந்து இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பழைய மொபைலும் கூட 30000 ரூபாய்க்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதே ஐக்யூவில் போயிட்டீங்கன்னா ஐக்யூவோட நியோ 9 Pro அவைலபிளாக இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 ப்ராசரோட கூட உங்களுக்கு வந்து பெட்டரான கேமரா கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 2000 ரூபாய் கம்மியாகும். அதாவது ஐக்யூவோட நியோ 7 Proவோட சேம் ப்ரைஸ்லேயே வாங்கிக்க முடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போடுறதுக்கு ஒர்த் அப்படின்னு தோணுது. செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த சாம்சங்கோட சாம்சங் A35 சாம்சங் A35 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 28000 ரூபாய் கிடைக்குது. கம்மி ப்ரைஸ் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு சுத்தமாக ஒர்த்து கிடையாது. இதை பார்க்குறதுக்கு அப்படியே சாம்சங்கோட M35 கொஞ்சம் அப்கிரேடான வெர்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ அதனால M35 விட டபுள் மடங்கு ப்ரைஸ் கொடுத்து இந்த மொபைல் வாங்கணுமா அப்படின்றது எனக்கு இருக்க டவுட். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சாம்சங்கோட ஃபேன் அப்படின்னா தவிர இந்த மொபைலை வாங்க வேண்டாம். அடுத்து டெக்னோட பேண்டம் V Fold 5G. இந்த V Fold 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42000 ரூபாய் ப்ரைஸில் வருது. ஸோ 42000 ரூபாய் ப்ரைஸ்க்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், டெக் பாஸ்லாம் வந்து அவர் சேனலில் போட்டிருந்தாரு, நீங்கள் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒஸ்ட் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ சர்வீஸ் ஒஸ்ட்டான ஒரு மொபைலை 42000 ரூபாய்க்கு வாங்குறது பதிலாக ஓப்போவோட ஃபோல்டபுள் ஃபோன் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸில் தான் வருது. சாம்சங்கோட Z Flip 3ன்னு நினைக்கிறேன், அது வந்து இதை விட கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்குது. 36,000-37,000 ரூபாய் ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஸோ அதனால வந்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த போன் வாங்குறது ஒர்த் இல்ல. அடுத்து சாம்சங்கோட S23 இவங்க மென்ஷன் பண்ணிருக்க பிரைஸ் 65000 ரூபாய். இதனடா இது 65000 ரூபாய் ஓவர் பிரைஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஏன் தெரியுமா, இதே போனை Flipkart இதை விட கம்மி பிரைஸ்ல சேல் பண்றாங்க. நீங்க வந்து சாம்சங்கோட S23 தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அமேசானுக்கு பதிலாக Flipkartல வாங்கினீங்கன்னா இதை விட கம்மியா வாங்கிட முடியும். அடுத்து ஐபோன்ல iPhone 15 இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது பெட்டர். இதை வந்து 64000 ரூபாய் பிரைஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்ல பிரைஸ் தான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் உங்களால் இன்னொரு 4-5 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து 50000 ரூபாய் பிரைஸ்லாம் நம்ம பிக் பில்லியன் டேஸ் எல்லாம் வாங்கிட முடியும். ஸோ அதனால வந்து iPhone 15 கண்டிப்பாக இப்போ வாங்கி தான் ஆகணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா குறைஞ்சது 5-6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் பிக் பில்லியன் டேஸ் இல்லை இன்னும் ஒரு 13-14,000 ரூபாய் பிரைஸ் கம்மியாக எடுக்க முடியும். நான் பார்த்த வரைக்கும் வாங்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுன மொபைல்ஸ் இவ்வளோ தான் கைஸ். ஒருவேளை நீங்களும் ஒரு சில மொபைல்ஸ் பார்த்துருப்பீங்க, இது என்னடா மொபைல் இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணியிருக்கும். ஓவர் ப்ரைஸிங் தோணிருக்கலாம், அல்லது ப்ரைஸே கம்மி பண்ணாமல் ஆஃபர்னு போட்டிருக்காங்கன்னு தோணிருக்கலாம், அல்லது இதெல்லாம் என்னடா மொபைல் இந்த விலைக்கு அப்படின்னு தோணிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி தோணுன வேண்டாத மொபைல் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, அந்த மொபைலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட் ரீப்ளை பண்ணாமல் கண்டிப்பா பார்த்து ரீப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன்.